வெல்கம் டு சிவானி கிச்சன். சேமியா புட்டு செய்யலாம் வாங்க. ஒரு பாக்கெட் சேமியா பாக்கெட் எடுத்துக்கலாம். அதை ஒரு பவுலில் கொட்டி தேவையான அளவு பால் விட்டுக்கலாம். பால் ஆப்ஷன் தான். தண்ணியில் கூட ஊற்றி நல்லா முழுகிற அளவுக்கு ஊற வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறம் நல்லா சாஃப்ட் ஆகிடும். அதை எடுத்து ஒரு இட்லி குண்டானில் ஆவி கட்டிக்கலாம். தட்டு மாதிரி வச்சும் பண்ணிக்கலாம், இட்லி குண்டான் பிளேட்லேயே வச்சும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா உங்கள் பசங்க எல்லாம் விரும்பி சாப்பிட்றாங்க. ஸ்நாக்ஸ் டைம் வந்து பசங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டாகவும் இருக்கும். பத்து நிமிஷம் மூடி போட்டு ஆவி கட்டிக்கலாம். நல்லா வெந்து வந்துச்சு. ஆவி கட்டி நல்லா எடுத்து ஆற வச்சுக்கலாம். ஆறுனதுக்கு அப்புறமா சர்க்கரையில் ஏலக்காய் 3 ஏலக்காய் போட்டு பவுடர் அரைச்சி எடுத்துக்கலாம். தாளிப்புக்கு சின்ன கடாய் வச்சு சின்ன இது வச்சு நெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். நெய் கொஞ்சம் நம்மளுக்கு இது ஆப்ஷன் தான். ஏலக்காய் முந்திரி திராட்சை போட்டாலும் போடலாம். தேங்காய் போடுறோம்ல, அதனால இது வேணாம். அதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அதை ஆற வச்சுக்கிற புட்டில் ஊற்றி கலரி விட்டுக்கலாம். நல்லா ஒன்று போல் கலரி விட்டுக்கலாம். கலரி விட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த சர்க்கரை பவுட்ரு அதை கொட்டியும் கலரி விட்டு அரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சர்க்கரை, சுகர் தேவைன்றவங்க நிறைய போட்டுக்கோங்க. இல்லை சுகர் வேணான்னா கம்மியாக போட்டு. இந்த ஸ்கூல்லேருந்து வந்தவொடனே பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ஒன்று போல் கலரி விட்டுக்குங்க. நல்லா கலரி விட்டால் தான் சுகர்லாம் நல்லா வருது. கொஞ்சம் தேங்காய் துருவி போட்டுக்கலாம். தேங்காய் அதிலே போட்டு கலரிக்கலாம். நம்ம பவுல் மேலே வச்சு தூவி விட்டுக்கலாம். தேங்காய் வேணுன்றவங்க போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.